வணக்கம் நண்பர்களே, என் சேனலுக்கு திரும்ப வரவேற்கிறேன். இப்போது நான் மணிப்பூருக்கு பணி காரணமாக பயணம் செய்ய இருக்கிறேன். அங்கே நிலவிக் கொண்டிருக்கும் வானிலை சூழ்நிலையை பற்றி நேரடி தகவல்களை உங்களிடம் கொண்டு வர வேண்டி. மணிப்பூர் தற்போது கனமழையால் வெள்ளப்பெருக்குடன் போராடி வருகிறது. நான் விமானம் மற்றும் நிலப்பாதையில் பயணம் செய்து நிலவுள்ள சூழ்நிலை, மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் நிலை குறித்து நேரடி தகவல்களையும் காட்சிகளையும் வழங்கப் போகிறேன். மணிப்பூர் மாநிலம் கனமழையால் சேதமடைந்து தத்தளிக்கிறது. ஆறுகள் கரை புரண்டு வெள்ளப்பெருக்கு, நகரப்பகுதிகள் ஜலமயமாகின்றன. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கொட்டி வரும் கனமழையால் மணிப்பூர் முழுவதும் பரவலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளது மற்றும் மாநிலம் முழுவதும் அவசர நிலை நடவடிக்கைகளை தூண்டியுள்ளது. மாநிலத்தின் முக்கியமான நதிகளில் ஒன்றான இம்பால் நதி கரையை கடந்து வெளிந்து இம்பால் மேற்கு மற்றும் இம்பால் கிழக்கு மாவட்டங்களில் உள்ள குறைந்த உயரம் வாய்ந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியுள்ளது. மழையால் அதிக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்கவும், அரசு வழங்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் நதிநீர் அளவுகள் மற்றும் நகர மழைநீர் வடிகால் அமைப்புகளை கவனமாக கண்காணித்து வருகின்றனர். விபத்து மீட்பு பிரிவுகள் உயர் எச்சரிக்கையில் வைத்துள்ளன. மேலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தொடர்ந்த கனமழை இந்த பகுதியில் தொடரும் என முன்னறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மாநில அரசு வெள்ள கட்டுப்பாட்டு மையம் என்ற எண்ணையும் தொடக்கியுள்ளது. இது மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை ஒருங்கிணைக்கும். நகர மையங்கள், குறிப்பாக இம்பால் நகரம், கடுமையான மழைநீர் பாசடை, வாட்டர் லாகிங் காரணமாக வாகன நெரிசல், அத்தியாவசிய சேவைகள் பாதிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் தொந்தரவுகளை சந்தித்துள்ளன. அரசு மக்கள் வீட்டிலேயே இருக்க முயற்சிக்குமாறு கேட்டுக்கொண்டு அதிகாரப்பூர்வ தகவல் ஊடகங்களை மூலமாக தகவல்களை பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளது. நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் அவசர திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. மேலும் வானிலை மேலும் மோசமாகும் சாத்தியத்திற்காக அதிகாரிகள் தயாராக இருக்கின்றனர்.